நடிகை த்ரிஷா அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பற்றியான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதில் கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷன் இருக்குல்ல, அது இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஜய் அவரோட பர்த்டே ஸ்பெஷல் சம்பந்தமான ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவராக விஜய் அவர்கள் ஜூன் 22ஆம் தேதி தன்னோட 52வது பிறந்தநாளை கொண்டாடினார். முதல்வராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதால தமிழகம் முழுவதும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க அவருடைய பிறந்தநாளை ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த கட்சி சார்பில் எக்கச்சக்கமான கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் தாவேகா கட்சி சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. இரத்த தானம், அன்னதானம், மருத்துவ முகாம்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பித்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை சோஷியல் மீடியா முழுக்க பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில திரைத்துறையில ஒரு நடிகராக இருந்து இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கேக் கட் பண்ணி கொண்டாடின அந்த போட்டோவை நடிகை த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அதுல அவங்க ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அர்த்தமுள்ளதா மாத்துபவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கு கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 00.00 அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நள்ளிரவு 12 மணிக்கு விஜய் அவர்கள் அவரோட பர்த்டேவை கேக் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங் த்ரிஷா அவங்க கொடுத்த கேக்காக தான் இருக்கு அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சொல்ல போனால் இது மூலயமா அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இனிமே விஜய் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற விஷயத்தையும் கடினமான சுச்சுவேஷன்ஸில் வரக்கூடிய எல்லா இன்னர்களையும் சந்திக்கிறதுக்கு இவர் உறுதுணையாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் மறைமுகமாக ஹிண்ட் கொடுத்துருக்காராம். இதுக்கு ஒரு பக்கம் நெகட்டிவான ஃபீட்பேக் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட பர்சனல் விஷயம் பற்றி பேசுறதுக்கோ இல்லை அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கோ யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவான கருத்துக்களும் பரவிட்டு இருக்கு. இதுக்கு அவங்க சார்பில் என்ன பதில் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தலைவர் 173 படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டை இன்னைக்கு படக்குழு வெளியிட போறாங்க. ரஜினி அஸ்வத் வாரிமுத்து இயக்கக்கூடிய படத்துல, அதாவது தலைவர் 173 படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை கமலஹாசன் தயாரிச்சு வந்துட்டு இருக்காரு. முதல்ல இந்த படத்தை சுந்தர்சி தான் இயக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரஜினி கதையை மாத்த சொன்னதால அதுல சுந்தர்சி விலகிட்டாரு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தியா இருந்துச்சு. அதுவும் மாறி கடைசியா அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்தை இயக்குறாரு. இப்ப தலைவர் 173 படத்துக்கான இந்த ஒரு டைட்டில ஜூன் 24ஆம் தேதி காலைல 10 மணிக்கு விடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி காலைல 10 மணிக்கு இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தர்மன் அப்படிங்கிற மாதிரி பெயர் வச்சிருக்காங்களாம். இவர் இருக்கக்கூடிய கெட்டப்பை பார்க்கும்போது இது ஏதோ ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் மாதிரியும் இவர் வந்து டாக்டரா இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு போல இருக்கு. கண்டிப்பா இந்த படம் என்ன மாதிரி கதைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.